பழனி மலையில வந்து அந்த முருகர் கோவில்ல அந்த திருநீர் இருக்கு. குடுப்பாங்க. ம். அப்ப அத வந்து ஒரு குறிப்பிட்டவங்க தான் தயாரிக்கிறாங்க. அப்ப ஆமா. அதுக்கு பின்னாடி வந்து மருத்துவ குணம் இருக்கு. நிச்சயமா இருக்கு. நிச்சயமா இருக்கு. அது பாரம்பரிய வைத்தியர்கள் செய்து கொண்டு வந்து குடுக்குற திருநீரு. அது பாஷாண திருநீரு. பாஷாண திருநீரு. சுவாமிய அங்க உருவமா என்ன சிலை செய்து வச்சிருக்கிறாங்களோ, அந்த மூலிகைகள்லாம் பஸ்பம் பண்ணி, பதம் பண்ணி, அதோட கூட 1க்கு 100, 1க்கு 1000ன்னு அதனோட கூட தூய்மையான பசுஞ்சாணத்தினுடைய சாணத்தினுடைய பஸ்பம், சாம்பல அதில சேர்த்து அதோட கூட கலந்து மருத்துவ குணம் நிறைந்த திருநீரை தான் தராங்க. அதனால பழனி திருநீரு விசேஷம். பொதுவாவே எல்லா ஆலயங்கள்லையுமே சைவ ஆலயங்கள்ல விபூதின்னு சொன்னாலே, இத மாதிரி பாரம்பரியமா ஏதானும் ஒரு சித்தர் பீடங்கள்ல இருந்து, சித்தர் மடங்கள்ல இருந்து, பரம்பரை வைத்தியர்கள் என்பது தான் திருநீறு வாங்கின்னு வந்து சேகரிச்சு வைப்பாங்க. அதனால தான் திருநீரை எங்கேயும் கொட்டக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதேமாரி திருநீரை வந்து செல்வமா பாவிப்பாங்க. அதிகம் செலவிடக்கூடாதுன்னும் சொல்லுவாங்க.